அடுத்ததாக ஐயா திரு பாஸ்கரன் அவர்கள். இது ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹோமியோபதி தான் எனக்கு தெரியும். மற்றபடி வேறு அறிமுகம் இல்லை. ஆனால் போன பிறகு சில பிரச்சனைகள் இருந்தது நல்லா குணமாச்சு. அதுலேருந்தே நான் இதை நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிது. சாரை ஒரு சிறந்த மருத்துவர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆசிரியரும் கூட. நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம், கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சிறப்பான முறையில், ரொம்ப எளிய முறையில் இவ்வளவு பெரிய ஒரு கடல் போன்றது ஹோமியோபதி மருத்துவத்துறை. அதில் உள்ள இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு ஒரு அந்த 2 மணி நேரம் ஒரு பொன்னான நேரம். அதில் சாரு சொல்கிறது மாதிரி, எல்லாரும் சொல்கிறது மாதிரி சார் கரெக்டாக 4 மணிக்கு நிற்பாங்க, பிரகாசம் சார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு நிற்பாங்க. கரெக்டாக சார் அதுக்கு போகிற மாதிரி ஒரு கேப் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான துறை. இந்த மருத்துவம் இளைஞர்களுக்கு சென்றடையணும். அது என்னோட ரொம்ப விருப்பம். நிறைய பேர் நல்ல ஒரு பணி செஞ்சிட்ருக்காங்க இந்த பைந்தமிழ் அறக்கட்டளை. இது நிறைய இளைஞர்கள்ட்ட போய் சேரணும். நிறைய பேர் இப்போ கிளாஸில் வந்திருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸு இந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள்ட்ட போய் சேரணும். ஏன்னா அலோபதி மருத்துவத்துறைங்கிறது எவ்வளவு காஸ்ட்லியானதுங்கிறது அனுபவப்படுறவங்களுக்கு தெரியும். நான்லாம் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது மிக எளிய மருத்துவம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லாவும் கேட்குது. அதனால் இந்த மருத்துவம் எல்லாருக்கும் சென்றடையணும். அதற்கு சார் ரொம்ப பிரமாதமான ஒரு காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. மற்றபடி வள்ளலார்லாம் சொன்னது மாதிரி அந்த தியானம், அந்த ஒரு தானம்ங்கிறதெல்லாம் விட இது மருத்துவ தானம் செஞ்சிட்ருக்காங்க சார். ரொம்ப அவர்கள் நீடூடி வாழ்ந்து எல்லாருக்கும் சிறப்பான பணி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா சொன்ன மாதிரி இளைய தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதை நம்மளுடைய மூத்த தலைமுறை முன்னத்தி ஏறா இருந்து இதை வழிகாட்டணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டு அது சரின்னு தெரிஞ்சால் தான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் வகுப்புக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிறவங்க நினச்சி பெருமையும் சந்தோஷமும். ஆனால் இளைய தலைமுறை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிப்போம்.